சேவை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஆன்லைன் கேலண்டர் இயர் 2021 அட்மிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. யூஜி பிஜி எம்பிஏ அண்ட் சர்டிஃபிகேட் டிப்ளமா அண்ட் பிஜி டிப்ளமா கோர்சஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ அதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸு, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ராஸ்பெக்டாஸ் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ப்ளீஸ் கீப் த ஃபாலோயிங் பிஃபோர் யூ க்ரியேட் அக்கௌண்ட்டு. நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த வெப்சைட்டில் IDEUNOM.ac.inங்கிற வெப்சைட்டில் போயிட்டு செலக்ட் நியூ யூசர், என்டர் யுவர் நேம் சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடியை அதில் கொடுத்துருங்க, கரெக்டான இமெயில் ஐடியா கொடுங்க. உங்களுக்கு அப்புறம் எல்லாம் ஃபர்தராக உங்களுக்கு வர கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே அந்த இமெயிலில் தான் வரும். ஸோ மொபைல் நம்பரும் கரெக்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே அதில் தான் வரும். என்டர் த கேப்சா கோட் எக்ஸாக்ட்லி as shown in the ஸ்க்ரீனில் காமிக்கிற அந்த கேப்சா கோடை நீங்கள் போட்டுட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அது வந்தோடனே நீங்கள் அந்த ஓடிபியை போட்டுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடணும். ஸோ ஓடிபி கரெக்ட்லி யுவர் அக்கௌண்ட் வில் பி கிரியேட்டட். கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். நவ் a unique account has been created to you for your entire future login and communication. If you forget your password you can send request for new password சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்புறம் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்கள் பேர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கண்ட்ரி, ஸ்டேட், இமெயில், கன்ஃபார்ம் இமெயில், மொபைல் நம்பர், ப்ரோக்ராம் டைப், என்ன நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கிறது, அப்புறம் இந்த கோடுங்கிறதையும் என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்து போட்டுக்குங்க. இதில் உங்களுடைய நீங்கள் என்ன மறக்காமல் இருக்கணும்னா பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுக்குற அந்த இதுவும் நீங்கள் மறக்க க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டை மறக்கக்கூடாது. நீங்கள் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதனால் அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்னா அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன் ஒன்லி to Indian nationals சொல்லியிருக்காங்க. Candidates are advised to go through the information and eligibility condition provided in the prospectus before online registration. Please verify the confirm the category of program UG, PG, professional diploma before selecting the degree course in online registration. நீங்கள் என்ன ப்ரோக்ராம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய இமெயில் ஐடியும் ரிஜிஸ்டர் நம்பரும் யூஸ் பண்ணுறதா வேலிடாக உள்ளது இருக்கணும். அது இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்டர் யுவர் நேம் ஆஸ் பர் த SSLC HSC ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நேம் அதில் என்ன நேம் இருக்கோ அதுதான் கொடுக்கணும். அடுத்தது ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், கார்டியன் நேம் ஆஸ் பர் த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் அதில் கொடுக்கணும். ஜெண்டர் செலக்ட் பண்ணணும், அப்புறம் ரிலீஜியன், அப்புறம் செலக்ட் யுவர் கம்யூனிட்டி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்டர் கேஸ்ட், என்ன எம்பிசியா பிசியாங்கிறத அதை ஃபில் பண்ணணும். அப்புறம் டியூஷன் ஃபீ கன்செஷன் வில் பி கிவன் டு த கேண்டிடேட் ஃபார் த 2 categories mentioned in the application form for which required certificate documentation have to be produced as rules, otherwise enter no அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கன்செஷன் வேணும்னா எஸ் கொடுக்கணும், இல்லை நோன் கொடுக்கணும். என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த் யூஸிங் த கேலண்டர் ஆஸ் ஃபவுண்ட் இன் SSLC HSC டிகிரி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் மதர் டங்கு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ரெசிடென்ஸோட ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, ஆக்குபேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக அதில் ஃபில் பண்ணிடணும். எல்லாத்தையுமே உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அதில் செப்பரேட் அட்டாச் யுவர் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் செப்பரேட்லி விச் ஷால் பி யூஸ்டு ஃபார் யுவர் ஐடி கார்டு அண்ட் ஹால் டிக்கெட் பர்பஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு அப்லோட் த ஃபோட்டோ இமேஜ் வித் நேம் எக்ஸாம்பிள் நேம் கொடுத்து இந்த ஜேபிஜி பேரை கொடுத்துட்டு ஜேபிஜி அப்படிங்கிறத கொடுக்கணும். அட்டாச் த ஸ்கேன் காப்பீஸ் ஆஃப் யுவர் சர்டிஃபிகேட்ஸ் SSLC HSC கான்வெகேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு. தி கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு சென்ட் தர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அலாங் வித் த ஃபோட்டோ காப்பீஸ், காப்பி ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்டிமேஷன் ஸ்லிப் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் த்ரூ ரிஜிஸ்டர்ட் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட், கொரியர் டு த டைரக்டர்.
இன்ஸ்டியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சேப்பாக் சென்னை 5 வித்தின் 15 டேஸ்க்குள்ளார ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த பிறகு வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா the admission will be summarily rejected and tuition fee paid by him will not be refunded சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணலைன்னா அவங்க வந்து அட்மிஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. கரெக்டாக இருக்கணும், நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா the candidates can also come in person to the single window admission center Institute of Distance Education University of Madras for verification of certificates. வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்க்கு வந்து சிங்கிள் விண்டோ அட்மிஷன் சென்டரில் போயிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் குவரிஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஐடிஇ ஆன்லைன் adm@gmail.comங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். கண்டிஷன்ஸ் ஃபார் MBA MCA என்னென்னு பார்த்தீங்கன்னா a pass in IDE entrance test conducted by the IDE University of Madras அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். The date of entrance test and time will be intimated separately for candidates applied through online. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வந்து டைமும் டேட்டும் வந்து இன்டிமேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நீங்கள் டவுன்லோட் ப்ராஸ்பெக்டஸ் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸு, அண்டர் கிராஜுவேட் கோர்ஸு, MBA MCA கோர்ஸு, டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. ஒரு இதுவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து இங்கே எல்லாமே அதில் இருக்கும். நம்ம ப்ராஸ்பெக்டாஸு ஏதாவது ஒரு இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பார்க்கலாம். இதுதான் ப்ராஸ்பெக்டாஸு. எல்லா வந்து யூஜி பிஜி டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ராஸ்பெக்டாஸ் உங்களுக்கு. ஆனால் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. கோர்சஸ் ஆஃபர்டு, ரெகுலேஷன் ஃபார் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து டிஸ்கண்டினியூ ஆஃப் ஸ்டடி, மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், ஐடென்டி கார்டு, ஸ்காலர்ஷிப் பற்றி, அட்மிஷன் சென்டர் பற்றி, டைரக்ட் அண்ட் செகண்ட் இயர் அட்மிஷன்ஸ் பற்றி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க அனெக்ஷர்லேருந்து. கோர்சஸ் ஆஃபர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து BA தமிழ், BA லிட்ரேச்சர் இன் தமிழ், BA இங்கிலீஷு, BA எக்கனாமிக்ஸ், BA ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், இல்லை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. BA எக்கனாமிக்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்குது. BA ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் தமிழ் இருக்குது. BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்குது. அப்புறம் BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, தமிழ் மீடியம் இல்லை. பிகாம் செக்ரட்டரி, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட்டு, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், BBA, BSc மேக்ஸ், BSc சைக்காலஜி, BCA பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். போஸ்ட் கிராஜுவேட்டில் MA தமிழ், MA இங்கிலீஷு, MA எக்கனாமிக்ஸ், MA ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், MA ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷன், MCom, MSc மேத்தமேட்டிக்ஸ், MSc சைக்காலஜி, MSc கவுன்சிலிங் சைக்காலஜி, MSc சைபர் ஃபோரன்சிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, MSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, MCA. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவில் நான் செமஸ்டர் கோர்ஸு. PG டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1 year கோர்ஸு இங்கிலீஷ் மீடியம். PG டிப்ளமா இன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், பப்ளிக் ரிலேஷன்ஸ், ஷிப்பிங் அண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட், அர்பன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் செமஸ்டர். இது எல்லாமே 1 year தான், இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது டிப்ளமோ கோர்சஸ் நான் செமஸ்டர், டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். இது 1 year தான், இங்கிலீஷும் இருக்குது தமிழும் இருக்குது இதில். டிப்ளமா இன் ஃபங்க்ஷனல் அரபிக் 1 year இது. டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் சைபர் லா இங்கிலீஷு. டிப்ளமா இன் லேபர் லா மேனேஜ்மெண்ட், நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், டாக்ஸேஷன், யோகா. இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 1 year கோர்ஸு இங்கிலீஷு. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் இ-காமர்ஸு, நேச்சுரோபதி இன் யோகிக் சயின்ஸும் 1 year கோர்ஸ் இங்கிலீஷ் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 6 month இங்கிலீஷும் தமிழ் மீடியமும் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஸ்போக்கன் தமிழ் வந்து 6 month, ரிட்டன் தமிழும் வந்து 6 month. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு CLISன்னு சொல்லுவாங்க, அது 3 month கோர்ஸ் இருக்குது இங்கிலீஷு அண்டு தமிழ். டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து இப்போ யூஜி தான் பார்த்துருக்கேன், அதனால் 3 years. யூஜி ப்ரோக்ராம் இஸ் ஆஃபர்ட் போத் அகடமிக் அண்ட் கேலண்டர் இயர் ரெண்டுமே இருக்குது. த ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் டிவைடட் 2 semesters சொல்லியிருக்காங்க பெர் இயர்.
ஜூன் டு நவம்பர், டிசம்பர் டு மே. கேலண்டர் அகாடமிக் இயர் அது. கேலண்டர் இயர்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டு ஜூன் அண்ட் ஜூலை டு டிசம்பர் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ஃபார் அட்மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருந்தா பிஏ, பிகாம், பிஎஸ்சின்னு இந்த டிகிரி ஏதாவது நம்ம பண்ணலாம். இதில் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. The pass in +2 examination for the National Open School படிச்சிருந்தாலும் பண்ணலாம். 3 years diploma examination, State Board of Technical Education and Training சென்னை ஆஃப்டர் பாசிங் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் முடிச்சிருந்தாலும் டிப்ளமா முடிச்சிருந்தாலும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ்லி கண்டக்டட் ஆஃப்டர் 11 years ஆஃப் ஸ்டடி பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்களும் பண்ணலாம். த பாஸ் இன் 2 years ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அதுவும் ஈக்குவலண்ட் தான் ஆஃப் அண்ணாமலை அண்ட் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆஃப்டர் பாசிங் 10th ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம் பார்த்துட்டு. ரெகுலேஷன் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பற்றி பார்ப்போம். டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் வந்து பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஹேவிங் 2 years சொல்லியிருக்காங்க. இன் போத் அகடமிக் அண்ட் கேலண்டர் இயர் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா அகடமிக் இயர் ஜூன் டு நவம்பர், டிசம்பர் டு மே. கேலண்டர் இயர் ஜனவரி டு ஜூன் அண்ட் ஜூலை டு டிசம்பர். த பாஸ் இன் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்னென்னா த பாஸ் இன் அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம் ஏதாவது முடிச்சிருக்கணும். 10th 12th ஏதாவது ஒரு பிஏஓ, பிஎஸ்சி அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தா நீங்கள் வந்து பிஜி பண்ணலாம் அது சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழ் வந்து மேஜர் சப்ஜெக்டாக பிஏ, பிலிட் தமிழ் அண்ட் யூஜி டிகிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி முடிச்சிருந்தா எம்ஏ தமிழ் பண்ணலாம். எம்ஏ இங்கிலீஷ்க்கு பிஏ இங்கிலீஷு ஆர் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் யூஜி டிகிரி. எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு பிஏ எக்கனாமிக்ஸு, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம், பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தா எம்காம் எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் பண்ணலாம். அடுத்தது எம்ஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷனுக்கு வந்து எனி யூஜி டிகிரி முடிச்சிருந்தா இந்த கோர்சஸ் பண்ணலாம். எம்காம்க்கு வந்து பிகாம் டிகிரி, பிஏ இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன், பிபிஏ ஆர் பிஏ எக்கனாமிக், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தா எம்காம் பண்ணலாம். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்னால் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், அப்ளைட் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிஇ, பிடெக் வித் மேத்தமேட்டிக்ஸ் அது முடிச்சிருந்தா எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பண்ணலாம். எம்எஸ்சி சைக்காலஜிக்கு வந்து எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜிக்கு வந்து எனி யூஜி சயின்ஸ் டிகிரி ஆர் எனி ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருக்கணும். எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நெட்வொர்க்கிங், சைபர் ஃபாரன்சிஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ஃபாரன்சிஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆர் பிஇ, பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்கல்ல. எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு எனி பேச்சுலர் டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ் ஆஸ் மெயின் ஆர் அலைட் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லியிருக்காங்க. எம்சிஏக்கு வந்து பாஸ்ட் பிசிஏ, பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எனி அதர் ஈக்குவலன்ட் டிகிரி ஆர் பாஸ்ட் பிஎஸ்சி, பிகாம், பிஏ வித் மேத்தமேட்டிக்ஸ் அட் 10th 12th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அடிஷன் என்னென்னா கேண்டிடேட் மஸ்ட் பாஸ் இன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். எம்சிஏ பண்ணணும்னு சொன்னால் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வைக்கிற அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் தான் எம்சிஏ, எம்பிஏங்கிறத பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலேஷன்ஸ் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். Candidates who have qualified for a degree of this university or any other university recognized by UGC as equivalent here to by the university 10th 12th ஒரு டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தா இந்த டிப்ளமா, பிஜி டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் வந்து 1 year கோர்ஸ் நான் செமஸ்டர் வித் கிரெடிட்ஸோடு பண்ணலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு வந்து 3 months 6 month 1 year நான் செமஸ்டர் வித் கிரெடிட் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் பாஸ் த ஹையர் செகண்டரி 12th முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. யூஜியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழுக்கு தனித்தனியாக இதில் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பியூசி பாஸ்டுனா 6070 ரூபா. தமிழ்நாடு கவர்மெண்ட் +2 பாஸ் ஃபஸ்ட் இயராக இருந்தால்
இதெல்லாமே ஃபஸ்ட் இயருக்கு உள்ளது தான். இப்போ அதர் ஸ்டேட்ஸ்க்கு +2 பியூசி பாஸ்ட்டு அது 6470. செகண்ட் இயர்னால் 5120. தேர்ட் இயர் வந்து 5120. ஸோ பிஏ லிட்ரேச்சர் தமிழுக்கும் அதே மாதிரி தான் வருது. பிஏ இங்கிலீஷ்க்கும் சேம் தான் நமக்கு இதில். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஃபீஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில். பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் அதே சேம் ஃபீஸ் தான் அது. பிகாம்க்கு சேஞ்ச் ஆகுது. 7050, 7350, 7450, 6100, 6100ன்னு ஒரு குரூப்புக்குமே வந்து ப்ரோக்ராமுக்கும் வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயுமே. பிசிஏக்கு மட்டும் 9670, 9970, 1070, 8720, 8720ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் லாஸ்ட் டேட் ஃபார் த ரிசிப்ட் ஆஃப் த டியூஷன் ஃபீ ஃபார் சப்சிக்வெண்ட் இயர்ஸ்னால் செகண்ட் இயர் யூஜி பிஜிக்கு 18/7/2021 அது அகடமிக் இயர். கேலண்டர் இயர் 21/1/2022 சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயர் யூஜி 27/2022 அகடமிக் இயர், 21/1/2023 இது ஃபார் கேலண்டர் இயர் அட்மிஷன் சொல்லியிருக்காங்க. பிஜி ப்ரோக்ராம் டோட்டல் ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ தமிழ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸாக இருந்தால் 7000 ரூபாய், அதர் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ்னால் 7400 ரூபாய் ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு 5950 ரூபாய். அது மாதிரி எம்ஏ இங்கிலீஷ்க்கு, எக்கனாமிக்ஸ்க்கு, ஹிஸ்டாரியல் ஸ்டடீஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஸோ எம்காம் வரைக்கும் இதே ஃபீஸ் தான் வருது நமக்கு. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து 8000 ரூபாய், 8400, 6950 அந்த மாதிரி வருது. எம்எஸ்சி சைக்காலஜிக்கு 11200 ரூபாய் வருது. அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் அதர் யூனிவர்சிட்டியாக இருந்தால் 11600. இதே செகண்ட் இயருக்கு வந்து 10150. அடுத்து வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி, எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜிக்கும் 12050, 12450, 11000 ரூபாய். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகுது. எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் ஒவ்வொன்றுத்துக்குமே ஃபீஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். எம்சிஏ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 400 ரூபாய் சொல்லியிருக்காங்க. செப்பரேட்லி அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பிஜி டிப்ளமா கோர்சஸ் டோட்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா, பிஜி டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்க்கு வந்து 11050, அதர் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்க்கு வந்து 11450. 400 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வரும் இடத்துக்கும். இதில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் வரைக்குமே சேம் ஃபீஸ் தான். அப்புறம் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ்க்கு 6000 ரூபாய், 6400 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸ் இதுலேயும். பப்ளிக் ரிலேஷன்ஸ்க்கும் அதே சேம் தான். ஷிப்பிங் அண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட்க்கு 9050, 9450. அர்பன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்க்கு 11050, 11450. டிப்ளமா கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்க்கு 6000 ரூபாய், 6400 ரூபாய். ஃபங்க்ஷனல் அரபிக்கு 6000 ரூபாய், 6400 ரூபாய். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இது எல்லாமே வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்குமே சேம் ஃபீஸ் தான். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 6100, 6500. டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 6000 ரூபாய், 6400 ரூபாய். டாக்ஸேஷனுக்கும் அதே தான். யோகாவுக்கு 6650, 7050. சர்டிஃபிகேட் கோர்ஸ் டோட்டல் ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பியூசி பாஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 7950, தமிழ்நாடு கவர்மெண்ட் +2 பாஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 8250, அதர் ஸ்டேட்டாக இருந்தால் 8350. இ காமர்ஸ்க்கு 8050, 8350, 8450. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு 5150, 5450, 5550. நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ்க்கு 5450, 5750, 5850. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிட்டன் தமிழுக்கு எல்லாம் சேமாக தான் வருது இதில், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாருக்குமே. அடுத்தது ஃபீஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் இஷ்யூன்ஸ் ஆஃப் அதர் சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு ஏதாவது டூப்ளிகேட்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே ஃபீஸ் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து 1000 ரூபாய், டூப்ளிகேட் ஐடி கார்டுக்கு வந்து 250, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து 1000 ரூபாய், எக்ஸம்ஷன் ஆஃப் பேப்பர் டைரக்ட் செகண்ட் இயர் ப்ரோக்ராமுக்கு 500, சேஞ்ச் ஆஃப் கோர்ஸ்க்கு வந்து 1000 ரூபாய், போனஃபைட் சர்டிஃபிகேட்க்கு வந்து இஷ்யூட் டு இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1000 ரூபாய், அதர் பர்பஸ்க்கு 500 சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் நீங்கள் வந்து டிடி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைரக்டர் ஐடி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிடி எடுத்து கொடுக்கணும். பேமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இதில் தான் பேமெண்ட் போகணும்.
ஸோ எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க இதில் டியூஷன் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது, ஒரு வருஷமும் எப்படி பே பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில். நீங்கள் இதை ஃபுல்லாகவே ப்ராஸ்பெக்டாஸை ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதை கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு. நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. The following are the fees prescribed for issuance of certificate. வேறு சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு எவ்வளோ ஃபீஸுங்கிறத பார்க்கலாம். ஃபீ ஃபார் சேஞ்ச் ஆஃப் நேம் ஆஃப் கேண்டிடேட் இன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி. நேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு 1000 ரூபா. ஃபீ ஃபார் சேஞ்ச் இந்த டேட் ஆஃப் பர்த்தில் நேம் கரெக்ஷன்ஸ் அது மாதிரி இருந்தால் 1000 ரூபா. மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கால் யூஜிபிஜி டிகிரிக்கு 525. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ்க்கு யூஜிபிஜி ஆல் கோர்சஸ்க்கு டிகிரி கோர்சஸ்க்கு 75. ரீடோட்டலிங் ஃபீஸ் ஃபார் ஆல் யூஜிக்கு 300 ரூபா. ரீவேல்யூவேஷன் ஃபீஸ் ஃபார் ஆல் யூஜிபிஜி டிகிரி கோர்ஸ்க்கு 1000 ரூபா. கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஃபார் ஆல் டிகிரிஸ் 1500. லாஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் ஃபீ வந்து 200 ரூபா சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் சென்டர்ஸ் பற்றி, அட்மிஷன் த்ரூ சிங்கிள் விண்டோ பற்றி பார்க்கலாம். சிங்கிள் விண்டோ சென்டரில் நம்ம அட்மிஷன்ஸ் போடுற மாதிரி இருந்தால் என்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறத பார்க்கலாம். University of Madras has opened a single window admission center located at the IDE building at Chepa campus. அங்கே இப்போ நீங்கள் கேம்பஸில் போயிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடும்போது நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷுட் பி சப்மிட்டட் அட் த அட்மிஷன் சென்டர். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அதர் சர்டிஃபிகேட் ஷுட் பி அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆர்டரில் தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம், photocopies of the certificates, filled in computer coding sheet, இது எல்லாமே இதில் இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். If the certificates are in language other than English, Tamil or authenticated translation in English duly attested by the gazetted office கிட்ட நீங்கள் சைன் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. other than language இருந்தால் சொல்லியிருக்காங்க. The photocopies of the certificate will be verified originals and other original certificate will be returned. சர்டிஃபிகேட்ஸை வந்து ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் எம்சிஏ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு அப்பியர் ஃபார் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட். என்ட்ரன்ஸ் எக்ஸ்டென்ட் எம்சிஏக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும், அதுக்கு 400 rupees பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. For UG PG candidates, for after obtaining the professional admission intimation, the students can remit the specified tuition other fees at any bank counters of Indian Bankல எங்கே வேணால் நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. The students can collect the study material and ID card from the respective counter of single windowலேயே நம்ம வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ண பிறகு சரண் காமிச்சிட்டு நீங்கள் ஐடி கார்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் விண்டோ வந்து எப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஹவர்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸப்ட் ஹாலிடேஸை தவிர மற்ற டேஸில் உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் வந்து மார்னிங் 10 to 5 PM வரைக்கும் சொல்லியிருக்காங்க வீக் டேஸு, அண்ட் பிட்வீன் 10 AM to 4 PM சாட்டர்டேஸ் அண்ட் சண்டே ஜூரிங் அட்மிஷன் பீரியட் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் த்ரூ ஆன்லைனாக இருந்ததுன்னா ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நமக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன் ஒன்லி டு இண்டியன் நேஷ்னல்ஸு, அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே படிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயர் டைரக்ட் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ஒரிஜினல் மஸ்ட் பி இன்க்ளூஸ் ஃபார் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, செமஸ்டர் வைஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யூஜி பிஜி ப்ரோக்ராம்ஸு, ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் ஆஃப் யூஜி ப்ரோக்ராம்ஸ் இன் கேஸ் ஆஃப் பிஜி லேட்ரல் அட்மிஷன் சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃபார் இன்ஸ்டியூஷன் கொடுத்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு யூஜி பிஜி இது. அடுத்தது 2 copies ஆஃப் சிலபஸ் ஜூலி அட்டஸ்ட் பை த பிரின்சிபல், எல்லாமே நீங்கள் அட்டஸ்டட் காப்பியோட எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். யூஜி டிகிரி கோர்சஸில் வந்து என்னென்ன வந்து சப்ஜெக்ட்ஸ் நமக்கு இருக்குங்கிறத இந்த அனெக்ஷன் 1 பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூஜி ப்ரோக்ராம்ஸு பிஏ தமிழில் வந்து தமிழ் ஒரு பேப்பர் வந்து இங்கிலீஷ் இருக்குது, இக்கால இலக்கியம், இலக்கணம், நன்னூல், எழுத்ததிகாரம், தமிழக வரலாறு, பண்பாடுங்கிறது இருக்குது. மார்க்ஸ் எவ்வளோங்கிறது, கிரெடிட்ஸ் எவ்வளோங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், செகண்ட் இயருக்கு 3rd செமஸ்டர், 4th செமஸ்டர், 3rd இயர் 5th 6th செமஸ்டர். ஸோ ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே அதுக்கு உண்டான என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்து இதில் தெரிஞ்சுக்கலாம். யூஜியும் கொடுத்துருக்காங்க, இதில் பிஜியும் கொடுத்துருக்காங்க.
பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், பிஎஸ்சி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு உள்ளதுமே எல்லா கோர்ஸ்க்கு உள்ள அந்த சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் வரும், எத்தனை பேப்பர்ஸ் இருக்குது, கோர் பேப்பர் என்னங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதில் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். பிஎஸ்சி சைக்காலஜி, அடுத்தது பார்த்திங்கன்னா பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கும் இருக்குது. எம்ஏ தமிழ், இது 4 செமஸ்டர், ஒரு ஃபஸ்ட் இயருக்கு 2 செமஸ்டர், ஸோ 2 இயர்ஸ்க்கு மொத்தம் 4 செமஸ்டர் வருது. எம்ஏ இங்கிலீஷு, எல்லாமே நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக இதை பார்த்து. எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷன், செகண்ட் இயர், 3rd செமஸ்டர், 4th செமஸ்டர், எம்காம், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் டிப்ளமாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. டிப்ளமா இன் டாக்ஸேஷன், டிப்ளமா இன் யோகா, என்னென்ன நமக்கு சப்ஜெக்ட்ஸ் வருது, மார்க்ஸு, கிரெடிட்ஸு, மினிமம் பாசிங் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸும் என்னென்னங்கிறது கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறது. சர்டிஃபிகேட் இன் இ-காமர்ஸு, சர்டிஃபிகேட் இன் நேச்சுரோபதி இன் யோகிக் சயின்ஸ், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்போக்கன் தமிழ், ரிட்டன் தமிழ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு. கடைசியாக இருக்கிறது தான் உங்களுக்கு இது அப்ளிகேஷன். நீங்கள் சிங்கிள் விண்டோவில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஃபோட்டோ ஒட்டிட்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக அதில் ஃபில் பண்ணிவிட்டு அட்ரஸ்ஸு, ஃபோட்டோ, மற்றபடி எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக அதே மாதிரியே ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு நேராக கொடுத்து நீங்கள் அட்மிஷன்ஸும் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கம்ப்யூட்டர் கோடிங் ஷீட் அப்படின்னு சொன்னது. இதில் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு மெயின் சப்ஜெக்ட் சூஸன், என்ன மீடியம் சூஸ் பண்ண போகிறீங்கிறது, இந்த கேலண்டர் இயரில் என்ரோல்மெண்ட் நம்பர், டைரக்டர் இயர், செகண்ட் இயருங்கிறது எல்லாத்தையும், இது எல்லாமே நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், ஆதார் நம்பர், இது எல்லாத்தையும் டேட் ஆஃப் பர்த்து, மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுக்கணும். தப்பு இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதில் தான் கொடுப்பாங்க. எல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ ஒட்டிட்டு நாட் டு பி அட்டஸ்டட் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவில் சைன் பண்ணக்கூடாது. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டுங்கிறதுல கீழே மட்டும் நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.